வணக்க மக்களை, சட்டம் நூலான மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறதா? விஜய் தான் முதல் டார்கெட்டா? முதல் மாநாட்டிலே இறங்கி அடிக்கும் ரெடியாகும் அண்ணாமலை. பொள்ளாச்சியின் வியூகம் என்ன? வாங்க வீடியோவை முழுமாக்கன்றான். அதாவது தமிழக அரசியல் வரலாற்றில் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள சில மாற்றம் என்பது தமிழக மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறதா? அப்படி இருக்கைதான், அதாவது தமிழகத்திலே மிக பெரும்பான்மை கட்சியாக உருவெடுத்து வரும் விஜயின் புதிதாக ஆரம்பித்துள்ள இந்த தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மாற்றுக் கட்சியிலிருந்து இணைவது என்பதும் அரசியலில் ஒரு பெரும் பரபரப்பாக பார்க்கப்பட்டு வருகிறது. அதாவது ஆட்சி பொறுப்பேற்று ஒரு மாத காலம் ஆகாத நிலையில்தான் மாற்றுக் கட்சியிலிருந்து விலகி தனது தாவக கட்சிக்கு இணைவது என்பது தமிழக அரசியல் வரலாற்றில் நாளுக்கு நாள் தீவிரமடைந்திருக்கு. அந்த வகையில்தான், அதாவது பாஜகவின் மாநில முன்னாள் தலைவரான அண்ணாமலை அவர்கள் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு, அதாவது வீத லீடர் எனும் புதிய அமைப்பு ஒன்றை தொடர்ந்திருக்கிறார். இந்த வீத லீடர் இயக்கத்தை ஆரம்பித்துள்ள அண்ணாமலை அவர்கள் தனது முதல் மாநாட்டிலே, அதாவது பொள்ளாச்சியில் வருகின்ற 12ஆம் தேதி நடத்தப்படுவதாக கூறப்படுகிறதா. இந்த மாநாட்டில் அண்ணாமலை என்ன பேச போகிறார் என்ற எதிர்பார்ப்பெல்லாம் அவரது ஆதரவாளர்களிடையே எழுந்திருக்கிறதா. இந்நிலையில்தான் தனது முதல் மாநாட்டில், அதாவது முதல்வர் விஜயை அட்டாக் செய்ய பேச அண்ணாமலை திட்டமிட்டுள்ளதாக அவரது ஆதரவாளர்கள் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா. அதாவது சட்டமன்ற தேர்தல் முடிந்த கையோடு பாஜகவிலிருந்து விலகி அண்ணாமலை அவர்கள் வீத லீடர் என்ற இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறார். தமிழகத்தில் அடுத்து நடக்கும் பொதுத் தேர்தலில் போட்டியிடுவோமா என்று அண்ணாமலை அறிவித்துள்ளார். அண்ணாமலையின் வீத லீடர் இயக்கத்தில் ஆன்லைன் மூலம் சேருவர்கள் எண்ணிக்கை என்பது, அதாவது 20 லட்சத்தை நெருங்கி இருக்கிறதா. அதாவது 50 லட்சம் உறுப்பினர்கள் எண்ணிக்கை சேர்த்தால் கட்சி தொடங்குவது பற்றி கண்டிப்பாக பரிசீலிப்பு இருப்பதாகவும் கூறி வந்த அண்ணாமலை அவர்கள் வருகின்ற 12ஆம் தேதி, அதாவது பொள்ளாச்சியில் தனது அமைப்பின் முதல் மாநாட்டை அவர் தொடங்க உள்ளாராம். இதற்கான பந்தல்கா நடைபெற்று ஏற்பாடுகள்லாம் பிரம்மாண்டமாக செய்யப்பட்டு வருகிறதா. தனியாக இயக்கம் தொடங்கிய அண்ணாமலை நடந்தும் முதல் மாநாடு என்பதால் பெரும் எதிர்பார்ப்பெல்லாம் மக்களிடம் நிலவிக் கொண்டிருக்கிறது. இந்த மாநாட்டில் அரசியல் ரீதியாக பேசுவாரா, இல்லை தனது இயக்கத்தின் அடுத்த கட்ட நகர்வரை அவர் அரசியல் பாதையை எப்படி நகரும் என்பதை பேசப் போகிறார் என்ற கேள்விதான் அண்ணாமலை ஆதரவாளர்கள் மத்தியில் நிலவுகிறதா. இதற்கிடையில் தான் அண்ணாமலை தனது முதல் மாட்டிலே முதல் விஜயை கண்டிப்பாக அவர் அட்டாக் செய்ய திட்டமிட்டுள்ளதாக அவரது ஆதரவாளர்கள் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. அதாவது இளைஞர்களை குறிவைத்து அரசியல் செய்ய அண்ணாமலை திட்டமிட்டுள்ளதாகவும், தாவக்காவை எதிர்க்கும் இளைஞர்களை தன் பக்கம் இழுக்கும் அண்ணாமலை திட்டமிட்டு இருப்பதாகவும் அவரது ஆதரவாளர்கள் வட்டத்தில் பேசப்படுகிறது. இப்படி அண்ணாமலையை பொறுத்தவரை ஐபிஎஸ் எதிராக இருந்து வந்து அரசியலுக்கு வந்தவர், ஐபிஎஸ் படித்தவர் என்ற பிம்பம், ஊழல் குற்றச்சாட்டு எதுவும் இல்லாததா என்பதை வைத்துதான் கிளீன் இமேஜாக தன்னை முன்னிறுத்தி ஆளும் அரசுக்கு எதிரான எதிர்ப்பு அலையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தும் அண்ணாமலையின் வீகம் என்பது ஒரு அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில்தான் அண்ணாமலை அவர்கள், அதாவது 12ஆம் தேதி அவர் நடக்கும் மாநாட்டில் என்ன பேச போகின்ற கேள்வியெல்லாம் மக்களிடம் வெகுவாக எழுந்து கொண்டிருக்கிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.